யோவான் 16:20 ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். வேதத்துல 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4:9 நாம் வாசிக்கும் பொழுது, யாபேஸ் என்கிறதான ஒரு தேவ மனிதன், அவன் தாய் துக்கத்தோடு பெற்றாள் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் என்று சொன்னால் துக்கம் என்றதான ஒரு அர்த்தம். ஆனால் அந்த யாபேஸ் தன் துக்கத்திலே தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில துக்கத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனை நோக்கி ஜெபிங்க. அந்த யாபேஸ் எப்படி ஜெபித்தான் என்று வேதம் சொல்கிறது. அதன் 10வது வசனம், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இன்றைக்கும் நீங்கள் துக்கமான ஒரு சூழ்நிலை இருப்பீர்கள் என்று சொன்னார், ஆண்டவராகிய இயேசுவை நேராக முழங்கால் படிட்டு அவருக்கு நேராக உமது கரங்களை ஏறெடுத்து, ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்குங்க அப்பா, நான் துக்கத்தோடு இருக்கிறேன் அப்பா, நீர் எனக்கு வாக்கு பண்ணினீரே, எங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று வாக்கு பண்ணினீரே என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, யாபேசின் ஜெபத்தை கர்த்தர் அவன் வேண்டிக் கொண்டதை அருளின பிரகாரமாகவே உங்களுக்கும் கர்த்தர் அதையே செய்வார். கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.